வை ஈ கேன் கோ டு ஒவ்வொரு தெருவா போலாம். எந்திரத்துக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அந்த பெரிய வண்டிய தூக்கிட்டு போட்டு, ஏன் ஒரு சின்ன ஆட்டோ எடுத்துட்டு விஜய் கேன் கோ. ஹி கேன் கோ அண்ட் மீட் த பீப்பிள். கூட ஆதவ் அர்ஜுனாவை வச்சுட்டு அதே ஒரு கரப்ஷனோட என்ன சொல்றது, மதர் ஆஃப் கரப்ஷன் அவங்க குடும்பமே. அப்ப வந்துட்டு அதெல்லாம் பக்கத்துல வச்சு நீ வந்து அடுத்தவங்கள பேசும்போது உன்னை டெஃபினட்டா உன்னை நக்கல் பண்ணுவாங்க, உன்னையும் கேள்வி கேட்பாங்க. ஸ்டாலின் கிட்ட யாரோ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால நீங்க யார் சினிமாவை ரொம்ப விரும்பி பாப்பீங்கன்னா அப்ப அவர் என்ன சொல்றாரு, விஜய் சினிமா. அப்ப எதுக்கு ஸ்டாலின் வந்து கண்டவங்க சினிமா பாக்குறாரு? அது தவறு. அந்த வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ண வேண்டாம். பீயிங் a minister he can be more decent. ரொம்ப கம்மியான விலைக்கு வந்துட்டு இந்த டிஸ்டிலரிஸ் விற்கிறாங்க. டிஸ்டிலரிஸ் யாருன்னா டிஆர் பாலு, டிஎம்கேல இருக்கு இந்த ஜெகத் ரட்சகன், இந்த இவங்க அந்த டிஸ்டிலரிஸ் ஆல்சோ அரசியல்வாதிகள் தான். இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி நம்ம ஃபுல்லா நம்ப முடியாது. ஏன்னா எனக்கே பர்சனலா இருக்குது. இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி கிட்ட நான் போய் ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் போய் சொல்ல போகும்போது அந்த ஆள் வந்து நம்மளுக்கு பேசிக் மரியாதை கூட கொடுக்குற ஒரு உட்கார சொல்லல. அது ரெண்டாவது கரப்ஷன் சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு மறுபடியும் நம்மளோட ஒரு நேர்காணல் காணொலியில வந்து இணைஞ்சிருக்காங்க கீதா அவர்கள் கிட்ட ஒரு சில அரசியல் சார்ந்த விஷயங்களையும் ஒரு சில பொதுவான விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம நேர்காணல் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். விஜய் அவர்களோட 2வது வார சுற்றுப்பயண பிரச்சாரம் திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த ஊர்ல எல்லாம் வந்து நடத்தியிருந்தாரு. என்ன ஃபீட்பேக்கா பொதுவாவே அரசியல் பிரமுகர்கிட்டயும் மக்கள் கிட்ட இருந்து வந்து வருதுன்னா, முன்னாடிக்கு இது கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசின விஷயம், அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே. நீங்க பேசின விஷயத்தை எப்படி வந்து பாக்குறீங்க? அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாரு. அது இங்க பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எக்ஸாம்பிள், திருவாரூர் மாவட்டத்துல இந்த நெல் கொள்முதல்ல ஒரு பெரிய கமிஷன் டிஎம்கே அரசாங்கம் அடிக்கிறாங்க அப்படின்றத முன்வச்சாரு. அது ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. ஒரு பக்கம் அதெல்லாம் நாங்க பண்ணலன்ட்டு ஒரு தரப்பும், அதுக்கான ஆதாரங்களை நிறைய விமர்சகர்களும் போட்டுட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நெல் கொள்முதல் பண்றதுல ஒரு மூட்டைக்கு வந்து 10 ரூபாய்க்கு மேல 40 ரூபாய் கமிஷன் அடிக்கிறாங்க கவர்மெண்ட் சார்பா. இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்ல. ஆக்சுவலி அங்க இருக்க விவசாயிகள், நான் இது வந்து நம்மளோட கீதா டிவில முதல்ல பேசியிருக்கோம். எப்படி வந்து இந்த விவசாயிகள் பாவம் வந்து அவங்க வந்து நெல் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் போது உடனே அந்த இதுக்கு பேமெண்ட் போட மாட்டாங்க. அப்படியே அந்த இதுல திடல்ல போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மழை வந்து அதெல்லாம் நாஸ்தியாயி அதுக்கப்புறம் வேணும்ட்டே இது செய்யறாங்க கவர்மெண்ட் காரங்க. ஏன்னா இந்த நெல்லெல்லாம் கடைசிக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க இந்த டிஸ்டிலரிஸ்க்கு கொடுத்துட்றாங்க. அப்ப டிஸ்டிலரிஸ்க்கு இது வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. ஒரு பக்கம் கமிஷன் நீங்க சொல்றது ஒரு மூட்டைக்கு 10 ரூபாவோ 40 ரூபா அதை ஒண்ணு விவசாயிங்க கிட்ட இருந்து புடுங்குறாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு உடனே அந்த இதை கொள்முதல் கொடுக்கல. அவங்களை வந்து அப்படியே மலையில போட்டு விட்டு அதெல்லாம் கெட்டு போன அப்புறம் அதெல்லாம் முளைச்சு வருது. அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு வந்துட்டு இந்த டிஸ்டிலரிஸ்க்கு விற்கிறாங்க. டிஸ்டிலரிஸ் யாருன்னா டிஆர் பாலு, டிஎம்கேல இருக்கு இந்த ஜெகத் ரட்சகன், இந்த இவங்க அந்த டிஸ்டிலரிஸ் ஆல்சோ அரசியல்வாதிகள் தான். அப்ப வந்து மக்களை வந்து கொள்ளடிச்சு இந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொரு கட்சி சும்மா மேடையில் ஏறிதான் ஓட்ட திட்டிப்பாங்க தவிர்த்து நீங்க உள்ளார பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இதெல்லாம் சும்மா டிராமா. நீங்களே பாருங்க, பார்லிமெண்ட்ல போய் பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனா பார்லிமெண்ட்ல மட்டும் ஒரு டிராமா பண்ணுவாங்க. இன்னும் பெரிய அவங்களை எதிரி மாதிரி பாக்குற மாதிரி நம்மளே எதிரி பண்ணுவாங்க. இப்ப கீழ் மட்டத்துல ஒர்க்கர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலயும் அவங்க அடிச்சுட்டு சாவாங்க. பட் இந்த லீடர்ஸ் எல்லாம் சும்மா டிராமா தான். உள்ளார வந்து எல்லாம் கை கோத்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கமிஷன் இது இன்னைக்கு நடக்கல. இது வந்து காலகாலமா நடக்குது. அதனால விஜய் ஸ்போக்கன் அபவுட் இட். அதை நம்ம வரவேற்கணும். என்னன்னா நல்லது எது பேசினாலும் யார் பேசினாலும் நம்ம வந்து அதை வரவேற்கணும். ஆனா அந்த certain things like he was telling about the மெடிக்கல் காலேஜ் இது அதுக்கு வந்து அந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. பட் அது எது உண்மைன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியாது அட்லீஸ்ட் நான் வந்து இது. பட் வந்து இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி நம்ம ஃபுல்லா நம்ப முடியாது. ஏன்னா எனக்கே பர்சனலா இருக்குது. இந்த ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட நான் போய் ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் போய் சொல்ல போகும்போது அந்த ஆள் வந்து நம்மளுக்கு பேசிக் மரியாதை கூட கொடுக்கல, ஒரு உட்கார சொல்லல. அது ரெண்டாவது கரப்ஷன் சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வந்தது. ஆனா எலெக்ஷன் முன்னால கரப்ஷன் எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறம் அதை பத்தி வாய் திறந்து கூட பேச மாட்டாங்க. அவங்க அது வந்து எல்லா கட்சியில இருக்கு. விஜய் எல்லாம் பேசுறாரு சொல்றாரு. ஆனா விஜய் எவ்வளவு மக்கள் போய் விஜய் கிட்ட
பிரச்சனைகளை சொல்ல முடியும். விஜய் எப்படி சந்திக்க முடியும்? ஆகல விஜய் கிட்டயும் சம் லாக்யூன் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. He has to rectify all. இப்ப அடுத்து வந்து விசிகா அந்த பகுதியில எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அந்த விசிகா கட்சியை சேர்ந்த நவாஸ் அப்படின்றவரு இதுக்கு ஃபுல்லா மறுப்பு தெரிவிக்கிறாரு விஜய் சொன்னதுக்கெல்லாம். ஆனா ஒரு வருஷம் முன்னாடி இதே பிரச்சனைகளை பத்தி பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அவர் அங்க எம்பி சார்பா வந்து போவாங்க இல்லையா, இவர் அங்க போயிட்டு வந்து பேசியிருக்கிறாரு. பட் இப்ப அதே ஆளு இப்ப விஜய் சொல்ற அந்த கருத்துக்களுக்கு வந்து முரணா வந்து பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த பகுதியில பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான்னு சொல்றாங்க. ஏன் இப்படி விசிகா வெளிநாடகம் போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து வருது. ஏன்னா திமுக காரங்களே அமைதியா இருக்காங்க இதுக்கு. ஆனா விசிகா முந்தியடிச்சுட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா அது விசிகாக்கு அந்த சைட்ல ஓட்டு இருக்குது இல்லையா? பட் விசிகா அப்படி தவறா பேச அதுவும் தவறுதான். ஏன்னா if Vijay has spoken the truth and அது டெஃபினட்டா அங்க ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அவர் பேசியிருந்தாருன்னா அதுக்கு உண்மையும் இருந்தா நம்ம வந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணணும், பாராட்டத்தக்கதுதான். ஆனா இந்த விசிகே இவங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா, இவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நாளைக்கு அலையன்ஸ்க்கு இவங்க கிட்ட காக்கா பிடிக்கணும். அகையில தே cannot go against டிஎம்கே. அப்படி நாளைக்கு அலையன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா அப்ப வேற கதை பேசுவாங்க. அகையில இந்த அரசியல் கட்சிகள் 99% யாருமே எல்லாருமே மதில் மேல பூனைங்க மாதிரி இந்த நேரத்துக்கு தகுந்தபடி பேசுவாங்க. இதெல்லாம் தவறு. இஃப் த இஷ்யூ உண்மையா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம விஜய் அத எடுத்து சொல்லியிருந்தானா we have to appreciate that. அதே மாதிரி மேம் விஜய் வந்து பேசுறப்ப அந்த பகுதியில திருவாரூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து மக்கள் பணி பார்க்காம இந்த திமுக குடும்பத்துக்கான பணியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி வந்து சொல்றாரு. யார மென்ஷன் பண்றாரு அப்படின்றது தெரியும். விஜய் வந்து see we can see in most of the areas. இப்ப திருவண்ணாமலை ஈவாவேலு பார்த்தனா அவங்களும் ஸ்டாலினோட வீட்டு வேலை தான் பாக்குறேன்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ்ல இருக்க என்ன சேகர் பாபு அவருமே அந்த மினிஸ்டரோட சீஃப் மினிஸ்டரோட வீட்டு வேலை தான் பாக்குறாரு. துர்கா தான் அவர் எல்லாம் வேலை செய்தான்னு சொல்றாங்க. இது வந்து ஐ திங்க் he has mentioned it as சிஆர்பி இந்த டிஆர் பாலுவோட பையன் இல்லையா? அதான உண்மை. அப்ப வந்துட்டு இஸ் கரெக்ட். அந்த ஒன் திங் வித் மீ, நான் வந்துட்டு எந்த ஒரு அரசியல் தலைவரும் நியாயமும் நேர்மையா பேசுறாங்கன்னா நான் ஏத்துப்பேன். பட் அதே இது தப்பா பொய்யா பேசுறாங்கன்னா இந்த மக்களுக்காக டிராமா போட்டாங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். பட் விஜய் மேலயும் நிறைய தவறுகள் இருக்கிறது அந்த மீட்டிங்லயும். பட் இட்ஸ் ஓகே, they are coming there, public are coming to see him. பட் அது கூட இன்னும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணலாம். என்னன்னா தன்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப ரவுடிசம் பண்றாங்க. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் விஜய் வந்து தன் கட்சிக்காரங்களே முதல் கட்டுப்படுத்தணும். இது வந்துட்டு தேவையில்லாம இந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு he can go to ஒவ்வொரு தெருவா போலாம். எந்தத்துக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த பெரிய வண்டியை தூக்கிட்டு போட்டு ஏன் ஒரு சின்ன ஆட்டோ எடுத்துட்டு விஜய் he can go and meet the people. ஆனா he is also doing a stunt. எனக்கு வந்து இவ்வளவு கூட்டம் வருது, ஒரு மிரட்டல், that is சேலஞ்சிங்கா பண்ணுது. சரி, ஓகே, that's his way of doing it, but it's not correct according to me. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்துட்டு இந்த இதை எதுக்கு இவங்களோட நீ சேலஞ்ச் பண்ற? உனக்கு செல்வாக்கு இருந்தா நீ மக்களுக்கு என்ன செய்வ நீ சொல்லு. எஸ், அவங்க செய்யற கரப்ஷன் பேசணும், பிளஸ் நீ மக்களுக்கு என்ன புதுசா பண்ண போற அந்த ஒரு எதுவுமே அஜெண்டா கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஒன்லி டாக்கிங் இவங்க ஊழல் பண்ணாங்க. எஸ், நீ எந்த அளவுக்கு யோகியமானன்னு சொல்லிட்டு அது நீ வந்துட்டு நீ அது யாருக்குன்னா பதில் கொடுத்துருக்கிறியா? உன்னோட இந்த டாக்ஸ் இவேஷன் பத்தி நீ பேசல. நீ வந்து ஃபுல்லாவே வைட் பண்ணிக்கு நீ உன்னோட நடிக்கும் போது நீ பணம் வாங்கி அதுக்கு நீ டாக்ஸ் ஒழுக்கமா கட்சி அதை நீ பேசல. அதுக்கப்புறம் உங்க கூட ஆதவ் அர்ஜுனா வச்சுட்டு அதே ஒரு கரப்ஷனோட என்ன சொல்றது மதர் ஆஃப் கரப்ஷன் அவங்க குடும்பமே. அப்ப வந்துட்டு அதெல்லாம் பக்கத்துல வச்சு நீ வந்து அடுத்தவங்கள பேசுவோம், உன்னை டெஃபினட்டா உன்னை நக்கல் பண்ணுவாங்க, உன்னையும் கேள்வி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் என்ன பண்ணணும்னா தன் சைட்ல இருக்க தவறுகளையும் he has to rectify, மாத்தணும். அதெல்லாம் அந்த தவறுகளை எல்லாம் இது பண்ணி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில நீ கம். ஆனா நீ எந்த அளவுக்கு மக்களை நீ சந்திக்கிற, இன்னும் நீ முதல் மந்திரியே ஆகல. நீ முதல் மந்திரி ஆகாம நீ வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் நீயும் பண்ற. சோ I don't give much importance to all these இது because as I always say there is 6 months to the election, நிறைய மாற்றங்கள் வரலாம். டிஆர்பி ராஜா அமைச்சர் கிட்ட இதை பத்தி வந்து கேட்டப்ப விஜய் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு வந்து கேட்டப்ப கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறம் திமுக கிட்ட இருந்தும் ஒரு எதிர்வினை நெகட்டிவா தான் வந்து வருது. இந்த சாஃப்டா கிரிட்டிசைஸ் வந்து பண்ணாம ரொம்பவே இந்த ஆபாச தாக்குதல்லாம் வந்து போற மாதிரி வந்து தெரியுது. பழைய ஆயுதத்தை கையில எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது கண்டவங்க பேசுறதுக்குன்னு சொல்லக்கூடாது. வாட் எவர் said and done. இப்போ எனக்கு விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ, he has floated a party, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு சில மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அவங்க ரைட் ஆர் ராங் அதுக்கு நம்ம சொல்றதுக்கு இல்ல. பட் வந்து he can be more decent. எதுக்கு கண்டவங்களுக்கு பதில் சொல்லணும் சொல்றது அது தவறு. ஏன்னா இதே கண்டவர்களே இப்போ வந்துட்டு நீங்க ஒரு ஸ்டாலின் கிட்ட யாரோ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால நீங்க யார் சினிமாவை ரொம்ப விரும்பி பாப்பீங்கன்னா அப்ப அவர் என்ன சொல்றாரு, விஜய் சினிமா. அப்ப எதுக்கு ஸ்டாலின் வந்து கண்டவங்க சினிமாவை பாக்குறாரு? அதுவும் தவறு. அந்த வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ண வேண்டாம். பீயிங் a minister he can be more decent. He can say whatever answer கொடுக்கலாம். அதுக்கு கண்டவங்க பண்ணா அந்த கண்டவங்கள ஒருத்தர் அவர் ஓட்டும் அவங்களுக்கு உபயோகம் ஆகுது இல்ல. லாங்குவேஜ் வந்துட்டு இது நான் வந்து கண்டிப்பா ஐ won't accept such language from a minister. இப்ப மத்த கட்சிகள்லாம் வந்து பார்த்தா இப்ப அதிமுகக்குள்ள உள்ளேயே இன்னொரு உட்கட்சி விவகாரங்கள்லாம் வந்து வெடிச்சிருக்கு. சீமான் சைடுமே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டியா உருவாக வாய்ப்புகள் இனி வர காலங்கள்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவோட போக்க பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா அவங்களோட இடத்தை தான் விஜய் பிடிக்கிற மாதிரி தெரியுது, டார்கெட் பண்ற மாதிரி. அதுதான் இப்ப பிம்பம். the main thing is பிஜேபி ஒரு பக்கம் நினைக்குது நாங்க அதிமுக ஓட் பேங்க் எடுத்துருவோம் சொல்லிட்டு, நாம் தமிழர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, டிவிகேவும் அப்படித்தான் நினைக்குது. சோ அகில இதெல்லாம் ஒரு யூகம் தான். கண்டிப்பா அதிமுகக்குள்ளார உட்கட்சி ப்ராப்ளம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து மெயினா பிகாஸ் ஆஃப் இபிஎஸ் ஓட திமிர் ஆளோட ஆட்டிடியூட். என்ன சொல்றதுன்னா, தான் ஏதோ பெரிய ஒரு சர்வாதிகாரி மாதிரி, தான் தான் அந்த கட்சி ஆரம்பிச்ச மாதிரி, தான் ஏதோ ஒரு பெரிய ஹீரோ மாதிரி அந்த ஆளுக்கு ஒரு நினைப்பு. ஆனா வந்துட்டு அந்த ஆளாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. சரி, எல்லா கட்சியிலயும் உள்கட்சி ப்ராப்ளம் இருக்கும். பட் வந்து அதை நல்ல டிப்ளமேட்டிக்கா எடுத்து அதை சால்வ் பண்ணலாம், சார்ட் அவுட்டும் பண்ணலாம். பட் வந்துட்டு இபிஎஸ்க்கு ஒரு தலகண மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நினைச்சுக்காரு என்னை யாருமே ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு. பட் வந்து he should realize that some senior members வந்துட்டு எதிர்ப்பு சொல்றாங்க. பட் ஆல் த சீனியர் மெம்பர்ஸ்க்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்குன்னா எல்லாத்துக்குமே இல்ல. இப்ப செங்கோட்டையன் வந்துட்டு தான் வந்து தானா போகல. செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவோட ஏஜென்ட்ஸ் வந்து இங்க இருந்துதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. செங்கோட்டையனுக்குலாம் அந்த அளவுக்கு சாமர்த்தியமும் இல்ல, செல்வாக்கும் இல்ல. போய் ஒரு அமித்ஷா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுக்கு செல்வாக்கு இல்ல. இது வந்து அமித்ஷாவோட ஆட்கள் இங்க கோயம்புத்தூர், நான் போனதுலயே சொல்லியிருந்தேன், அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இங்க ஒரு 1.5 மாசமா உட்கார்ந்துட்டு இருந்து எல்லா கட்சியிலயும் ஒரு பிளவு கொண்டு வந்து வேலை செஞ்சாங்க. அது அவங்களோட கட்சி வேலை. அது வந்து ரைட் ஆர் ராங் மக்கள் தான் சொல்லணும். அப்ப வந்து அதுலதான் இந்த செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காரு. தன்னோட சொந்த செல்வாக்குலயோ இல்ல தனக்கு ஒரு 1 கோடி தொண்டர்கள் தன்னை சப்போர்ட் பண்றாங்க அதுக்காக அவர் அழைக்கப்பட்டாருன்னா கிடையாது. அப்புறமா இந்த ஜெயலலிதா பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு புதுசா ஒண்ணு வந்திருக்குது ஒரு 2.5 வருஷமா. அந்த பொண்ணை கூட்டிட்டு போனதும் செங்கோட்டையன் தான். ஓகே, நானே இதை ஒரு கமெண்ட் அடிச்சுக்கிறேன். அமித்ஷா வந்து கண்டவங்கள மீட் பண்றாரா? அப்ப அந்த அளவுக்கு வேலை இல்லாம உட்காந்துருக்காரு. 1008 பிரச்சனை நாட்டுல இருக்குது. அது முக்கியமா இந்த மாதிரி காளான்கள் சடனா ஜெயலலிதாவோட பெண் மகள்கள்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. பிளஸ் இன்னொரு பொண்ணு வந்துச்சு ஜூலைல ஐ திங்க் கேரளா பொண்ணு. இப்ப இதெல்லாமே வந்துட்டு யாரோ ஒரு அரசியல் கட்சியோ இல்லாட்டி யாரோ ஒருத்தர் இதெல்லாம் இவங்களை வந்து சடனா கொண்டு வந்து விடுறாங்க. டெஃபினெட்லி இவங்க எல்லாம் ஜெயலலிதா பெண் டாட்டர்ஸ் கிடையாது. இது வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி காலம் பதில் சொல்லும். இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும், அதுக்கு நேரம் வரும். இப்ப வர காலங்கள்ல விஜய் அந்த ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டின்ற இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பு நிறையவே இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் நாட் விஜய். இந்த காலகட்டத்துல எல்லாருமே மக்களே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு மாற்றம் வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அது விஜய் வருமா இன்னொருத்தர் வருமா சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா விஜய் இஸ் அ பிலிம் ஸ்டார். அதனால கண்டிப்பா விஜய்க்கு கூட்டம் சேரும். அந்த கூட்டத்தால வந்துட்டு உடனே அவர் விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவான்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். நான் வந்து அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அரசியல்ல எதுவும் நடக்கலாம், கடைசி மட்டும் ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்கு. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs,
industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com